பெரியவா சரணம். நம்ம எப்பயுமே வரா மாதிரி ரொம்ப முக்கியமான டிவோட்டீஸை நம்ம இன்டர்வியூ எடுக்கிறோம். இந்த இன்டர்வியூ வந்து ஏன் ரொம்ப முக்கியம்னா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி மடத்துக்கு முக்கியமான பீரியடில் மகாபிரிவா பீட்டத்துக்கு வந்தா, 68வது பீட்டாதிபதியாக வந்தா. அப்போது மடம் ரொம்ப ஃபைனான்ஷியல் டோல்ட்ரம்ஸில் இருந்தது, கஷ்டத்தில் இருந்தது, நிறையா கடன்லாம் இருந்தது. இப்போ பெரியவாவுக்கு படிப்பும் பண்ண வேண்டியிருந்தது, அதையும் முடிக்க வேண்டியிருந்தது. பிரிட்டிஷோட ரூல் இருந்தது, அந்த டிரான்சிஷன் பீரியட் இருந்தது. செவரல் சேலஞ்சஸ் இருக்கிறப்போ பெரியவாளுக்கு வந்து மடத்துக்கு வந்து ஒரு ஒத்தாசையாக ஒரு முக்கியமான ஒரு டிவோட்டி மடத்துக்கு கான்டாக்டுக்கு வந்தார். நங்கவரம் ராஜப்பேயர்னு பேர் அவருக்கு. அவரை பற்றி நம்ம 2-3 வீடியோஸில் அவரை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஆனால் என்ன இருந்தாலும் இன்றைக்கி அந்த ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, அவளோட ஃபேமிலியோட டைரக்ட் லீனியேஜ், அவளோட கொள்ளுப்பேத்தி ஸ்ரீமதி ராதாமணி முத்துகிருஷ்ணன். இன்றைக்கி கொஞ்சம் மாமிக்கு கொஞ்சம் ஹெல்த் ட்ரபிள்ஸ் எல்லாம் இருந்தாலும் மாமி வந்து இந்த விஷயத்தை நம்மள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக இன்றைக்கி நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்கா. மாமி வந்து எப்படி ராஜப்பேயர் வந்து மடத்துக்கு கான்டாக்டுக்கு வந்தார், எப்படி ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடந்து எப்படி ராஜப்பேயர் பெரியவாளுக்கு பக்தராக மாறி அதுக்கப்புறம் மடத்துக்கு எப்படியெல்லாம் அவர் ஃபைனான்ஷியலி சப்போர்ட் பண்ணி, எப்படி மடத்துக்கு புது சிஸ்டம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி, எப்படி இன்றைக்கி மடம் இன்றைக்கி ரொம்ப நல்லபடியாக இருக்கிறது. அது காரணம், முக்கியமான காரணம் ராஜப்பேயர், நங்கவரம் ராஜப்பேயர். அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் மாமி நம்மள்கிட்ட அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண போகிறோம். நமஸ்காரம் மாமி, சொல்லுங்கள். ராஜப்பேயர் got introduced like this. சொல்கிறேன், அந்த மீதி பணத்தை கரெக்டாக பெரியவாளுக்கு வேணுங்கிற போது கொண்டு வந்தார். அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அந்த இன்சிடெண்ட் கொஞ்சம் சொல்லுங்க, அந்த 600 ரூபி இன்சிடெண்ட்டை சொல்லுங்க. பெரியவா பூஜையெல்லாம் கட்டி வச்சுட்டா. அதாவது முதல் ராத்திரி வெடிக்காத்தாலே பூஜை பண்ணி கட்டிடுவாள். மத்தியான பூஜைக்கு சேர்த்து பண்ணி கட்டி வச்சுடுவாள். ஸோ அடுத்த பூஜை வந்து வேறு எங்கே கேம்போ அங்கே தான் நடக்கும். அந்த மாதிரி கட்டி வச்சுட்டா. ஆனால் மூவ் ஆகுற மடம் எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு புரியல, ஏன்னும் தெரியல, காரணமும் தெரியல. சரி. ஸோ பெரியவா வந்து பெசாத இருந்தாலும் அப்போது ராஜப்பேயர் வந்து ஒரு மாட்டு வண்டியில் இறங்கியிருக்காரு. ஏதோ பழகுறாள் வச்சுட்டு கரெக்டாக அந்த அமௌண்ட் 600 rupees கரெக்டாக நினைவில்லை எனக்கு. அதை வச்சு நமஸ்காரம் பண்ணியிருக்கா. ஓகே, ஜென்ரலாக தரிசனத்துக்கு வந்திருக்கா. ஆமாம், ஆக்சுவலாக தரிசனத்துக்கு வந்திருக்கா. இதெல்லாம் பற்றி அவருக்கு ஒன்றும் தெரியாது. சரி, ஓகே. ஸோ அது வந்த உடனே பெரியவா அதை எடுத்து இவா அந்த கடைக்காரனை கூப்பிட்டு வந்து அதை கொடுத்துரும். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் அழைச்சிட்டு அடுத்த கேம்புக்கு போயிருக்கான். ஓ சரி. ஸோ அதுலேருந்து கான்டாக்ட். ஓகே. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக நிறையா சொல்லலாம். அதாவது நங்கவரத்துக்கும் மடத்துக்கும் டிஃப்ரென்ஸே கிடையாது. ஸோ அதாவது நங்கவரம்னா மடம்னா நங்கவரம் அந்த மாதிரி இருந்தது. மேனேஜ்மெண்ட்டு எல்லாம் ஈவன் ஃப்ரம் குக் ஆன்வர்ட்ஸ் பெரியவா அனுப்புவான். எங்கள் அண்ணாலாம் படிச்சுட்டு இருந்தா. அப்போ கிராமத்து பசங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் படித்தோம். அப்போ வந்து எங்களுக்கு ஒரு 50-60 பேருக்கு சமைக்கணும். இப்போ ஒரு தடவை ப்ராப்ளம் வச்சு அங்கே மடத்துலேருந்து குக்கை அனுப்புனா உடனே போக சொல்லு பொன்னுசாமியை அப்படின்ட்டா. ராஜாவுக்கு போக சொல்லு அப்படின்னு. அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா பெரியவா. பெரியவா அதோட நிறைய அனுகிரகம் பண்ணியிருக்கான். இப்போ என்னோட லைஃபுக்கு வந்தாலே எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சே பெரியவா அவையாசம் பூஜை. எங்கள் தாத்தா வத்துன அவையாசம் பூஜை பெருகப்பள்ளியில். எனக்கு கல்யாணம் மெட்ராஸில். அப்போ வந்து பெரியவா
பெரியவாளை பார்க்காத நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டேன். சரி, ஓகே. ஒரு நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு. சரி, ஓகே. எங்கள் அம்மாட்ட போய் சொன்னால் அம்மா கத்துறான். சம்பந்தியத்துலேருந்து வந்து பொண்ணை கொண்டாடுனா நான் எங்கே போடுறது? என்ன பண்ணிக்கோ, ஆயிரம் பண்ணிக்கோ. நான் பெரியவாளை பார்க்க போடல, யாரையோ ஒருத்தரை தொடச்சி அழிச்சிட்டு காரில் போட்டுட்டு போயிருக்கேன். யார்ட்டையும் சொல்லலை? யார்கிட்டையும் சொல்லல. ஓகே. போயிட்டு பெரியவாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து தான் கல்யாணம் ஓகே வந்து பகவான். அப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு அங்கே வேத பொருளிட்டு இருந்தார். ஆமாம், நீங்கள் கேள்விப்பட்ட. ஆமாம் ஆமாம். அவரை கூப்பிட்டு வேதபுரி இವಾಗ நகவரம் பேபி பொண்ணு ராதாமணி இருக்காளே, அவள் மெட்ராஸில் தான் இருக்கா, அவள்கிட்ட கொண்டு இந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு வரையா அப்படின்னு கேட்டிருக்கேன். சரி. வேதபுரி மறுத்துட்டேன். நான் போக மாட்டேன், அவற்றெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. சரி. அவள்லாம் ரொம்ப இங்கிலீஷ் ஃபேஷன், வாசல்லே நெரிச்சிடுவா, உள்ளே விட மாட்டா, அதனால் நான் போக மாட்டேன்ட்டு. ஓகே. ஸோ அப்புறம் பெரியவா யோஜனை பண்ணி, சரிடா நீ போய் அவள் அம்மாவாத்துல கொடுத்துட்டு வந்துடும் அம்மாட்ட அப்படின்ட்டு இருக்கா. ஸோ எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டான். எங்கள் அம்மா அதை வாங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணிருக்கா, திடீர்னு உனக்கு பிரசாதம் அனுப்பிச்சிருக்கா பெரியவா அப்படின்னு. நான் சொன்னேன், அம்மா நான் இன்றைக்கி வாங்கிக்கிற நிலைமையில இல்லை, ஆற்றுல இல்லை, ஓகே, அதனால் நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன், ஜாக்கிரதையாக வச்சுக்கோ சுவாமிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கி இந்த பொண்ணுக்கு தான் நல்ல ஜுரம். ஓகே. ஏதோ மருந்து வாங்கணும்னு வில்ஃபர்ட் பெரராக்க கார் எடுத்துன்னு போனேன். திரும்பி வர பாதையில் கஸ்தூரி ரங்க ரோடில், ஆமாம், எஸ்டேட்டு, ஆமாம் ஆமாம், அதுலேருந்து திரும்புகிற பாதையில் பின்னாடியிலேருந்து பஸ்ஸு போலி என் கார் 5-6 தடவை உருண்டு ஒரு இதில் போஸ்ட்டில் இடிச்சு நின்றுடுச்சு. கார் இஸ் அப்சைட் டவுன், பீப்புள் ஆர் ஆல் லுக்கிங். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 eyes are looking from the sky. ஓகே. Then I said, I broke the glass and that pulled me out. They were not sure whether I am alive or not. Right. They pulled me out. They pulled me out. Then I walked up to the station and this is how he saved me. Okay. With that kind of a fracture, I could have lost both my limbs, legs, everything. Okay. It was fractured from my neck to the toe. Okay. So that is a great blessing Periya gave me. And the next was when I took again my daughter for a test to a doctor for general checkup I took. Okay. Because she was going to get married and all that. Then the doctor checked her and took X-ray everything and said, "You're saying something about cystic kidney or something like that." Then immediately I thought cystic kidney. Then my mind was blocked. Okay. At the same time, there's a big voice in my ear saying, "நான் இருக்கேன், ஏன் பயப்படுறேன்?" So I didn't hear what the doctor said fully. I only heard this voice. So I collected all the reports and came home. எதை பற்றி கவலைப்படல? இல்லை, எதுக்கு கவலைப்படணும்? ஏதோ ஒரு டிவைன் ஃபோர்ஸ் இஸ் டெல்லிங் மீ ஐ எம் ஹியர், ஸோ why worry? So then of course she's okay now. ஆமாம், she has the kids. அவாத்துலாம் இன்டர்வியூ நடக்கிறது இன்னைக்கு. இன்டர்வியூ நடக்குது. கிரேட். எனக்கு அந்த ராஜபேயர் வந்து பெரியவாளை கேம்ப்பு மகேந்திரமங்கலத்தில் வச்சு அந்த படிப்பெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணா இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். அது எப்படி ஆரம்பிச்சது? வாட் டிட் ஹி டூ? அது ஆக்சுவலி he used to go through the list of people. He will choose இதில் வேதத்தில் எந்த பாடம் படிக்கணும் இன்னைக்கு,
அதில் யார் எக்ஸ்பர்ட்டோ அவளை கூப்பிட்டு நீ போய் இதுலேருந்து இது வரைக்கும் பாடம் எழுதணும், ஓ இந்த சாக்கு சொன்ன அப்புறம் எனக்கு சொல்லணும், ஓ அவர் எப்படி படிச்சிருக்காரு, என்ன கிரகிச்சிட்ருக்காரு அப்படின்னு பா ம் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான்னு கேள்வேன். ஆ அதுக்கு மேலே எனக்கு விவரம் தெரியாது. யாரெல்லாம் படிக்க வச்சா பேரெல்லாம் தெரியாது. பட் அவர் டெய்லி ரிப்போர்ட் வாங்கிப்பார்ல? டெய்லி ரிப்போர்ட் போயிடுவார். தினம் சாயந்தரம் மரத்தில் என்ன நடந்தது ரிப்போர்ட் போயிடும். பா அப்புறம் அந்த இந்த இந்த கலெக்ஷன் பண்ணுறதுக்குலாம் கூட அவர் ஏதோ சிஸ்டம்லாம் கூட இது செட் பண்ணார்லே, எப்படி மடம்? அதான் அந்த இன்றைக்கி ஒரு ரெசிப்டில் போடுறாரு. ஆமாம். அதுவே தட் வாஸ் இன்ட்ரடியூஸ் ஒன்லி பை த பிரிட்டிஷ். ஓகே. அதாவது நம்ம பண்ணைக்கு எப்படி போட்டாலோ அதே மாதிரி மரத்துக்கு போட்டு சொல்லிட்டா பெரியவா. ஓகே ஓகே ஓகே. ஸோ இட் வில் கம் அண்டர் அ சிஸ்டம், ப்ராப்பர் சிஸ்டம். how much comes, how much goes. கிரேட். வேறு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? பெரியவாளை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒரு 2-3 விஷயம் சொல்லுங்கள் இன்னும். வாட் எவர் இன்சிடெண்ட் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதோ? ஒரு நாளைக்கு பையன் அந்த இடத்துல இதுதான் எழுத்து விழுத்தம் எங்களுது. இது இப்போ இடிச்சு போட்டிருக்கோம், திருப்பி கட்ட போகிறேன். அங்கே படுத்துட்ருக்கோம். ராத்திரி நல்லா தூக்கம். யாரோ வந்து என்னை தட்டி எழுப்புறா, எழுந்துரு. நல்ல தூக்கம். திருப்பி படுத்து தூங்கிட்டேன். திருப்பி வந்து ஓகே தட்டி இன்னுமா தூங்குறேன் அப்படின்னு சரி எழுந்து பார்த்தாக்கா ஒரே ஸ்மோக். ஓ எங்கேருந்து வருது ஸ்மோக்குன்னு பக்கத்து ரூமை திறந்தால் அங்கே என் பையன் படுத்துருக்கோம். அதில் இந்த கர்டனில் எலக்ட்ரிசிட்டி பட்டு த ஹோல் ரூம் வாஸ் ஃபுல் ஆஃப் சோப். அப்புறம் சிவா எழுந்து கத்திர உள்ள எழுந்துட்டோம். குழந்தை எழுந்து அப்படி காப்பாற்றிருக்காரு. அப்படிலாம் காப்பாற்றிருக்காரு. என்னெல்லாம் நினச்சிட்டு இருந்தாரோ அவர் தெரியாது. பட் எப்படிலாம் வந்து எங்கெங்கேயோ வந்து காப்பாற்றிருக்காரு. அங்கே வரத்துக்கு மேலே பெரியவாளுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட், அந்த பண்ணைக்கு மேலே அவ்வளோ ரெஸ்பெக்ட் பெரியவாளுக்கு. ரொம்ப அதுவும் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாம் ரொம்ப பிடிக்கும். குழந்தைன்னு தான் கூப்பிடுவார் எங்கள் அப்பாவை. அப்படியா? ஓப்பா. அவனோட ஹார்ட் வரணுண்டா, குழந்தை மாதிரி நான் அவனுக்கு. அதுக்கு தான் நான் தபஸ் பண்ணுறேன். பா எவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட் இல்லை அது. உங்கள் ஃபஸ்ட்டு பர்த்டே பற்றி சொல்லுங்கள். எனக்கு எப்படி தெரியும்? நானே குழந்தை எனக்கு எப்படி தெரியும்? அம்மா கூப்பிட்டான்னு சொல்லுவோம். பெரியவா கேம்ப்பு போகிறது அந்த இது சத்தம் தான் வரும். ஆமாம், அது ஒரு பெருசாக வாசிப்போம் ஒன்று பெரியவா போகிறச்சே பேரியில் அதை கேட்டுட்டு பெரியவா போகிற பொண்ணு இருக்குடா, கூப்பிடு அப்படின்னு ஓடிடும். எல்லோரும் கூப்பிட்டு அதுதான் தெரியும் எனக்கு. நீங்கள் பிறந்து 1 வருஷம் இருந்தது அப்போது? 1 வருஷம். ஓகே. உங்கள் ஆற்றை தாண்டி பெரியவா போயின்னு இருக்கா இங்கே? ஆமாம். பெரிய விஷயம். வேறு எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? பெரியவாளுக்கு ரொம்ப நமஸ்காரம். தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சு. இல்லை ரொம்ப சந்தோஷம் பெரியவா சொன்னோம்.